இந்த அஜித்குமார் தம்பி அவர்களோட மரணத்தை எப்படி எடுத்து செல்லணும், அவருக்கு எவ்வளோ உண்மையாலுமே அவங்க குடும்பம் மேலே அக்கறை இருந்து அவருக்குரிய இரங்கலையும் அன்பையும் வெளிப்படுத்தணுன்னா இப்படி திசை திருப்பலாக இவ்வளோ சேனல்ஸும் பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க. சாத்தான் குளத்தை பற்றி 90% பேசுகிறாங்க, 10% தான் அஜித்குமார் அவங்க தம்பியை பற்றி பேசுகிறாங்க. அதை தவிர என்னோடய பர்சனல் வாழ்க்கை வரலாறு இந்த சமுதாயத்துக்கு ரொம்ப பெரிய முக்கியம் கிடையாது. பர்சனல்னால் இவங்க கல்யாணம் பண்ணாங்க, இவங்களுக்கு குழந்தை குட்டி இல்லை, இவங்க அப்படி, இவங்க ரூடு, இவங்க அப்படி இப்படின்னு என் வாழ்க்கையில் என்னோடய பர்சனல் சேற்றை வாரி இறைப்பதுங்கிறது இந்த சமுதாயத்துக்கு ஒரு தேவையில்லாத விஷயம். அவங்க இதனால் என்னத்தை தெரிஞ்சுக்க போகிறாங்க? நான் அவ்வளோ பெரிய ஆளும் கிடையாது, ரொம்ப சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி. எங்கள் அப்பா ரொம்ப ஒரு நேர்மையான அதிகாரி. இதை கண்டிப்பாக நான் தெரிவிச்சே ஆவேன். உலகமே எதிர்த்தாலும் அவர் ஒரு மிகப்பெரிய நேர்மையான அதிகாரி. ஒவ்வொரு வருஷமும் கலெக்டர்கிட்ட அவருடைய பணியின் பாராட்டுக்காக அவார்டு வாங்குறவர். அத்தனை மெடல்ஸும் எங்கள் வீட்டில் இருக்குது. அப்படிப்பட்ட நேர்மையான அதிகாரி தான் எங்கள் அப்பா. அவர் அவரோட பதவிக்கு நாங்கள் கோயம்புத்தூரில் தான் வாழ்ந்தோம், பிறந்து வளர்ந்தது எல்லாம் கோயம்புத்தூர் தான். அவரை பதவிக்கு எவ்வளவோ சொகுசாக வசதியாக கோயம்புத்தூர்லேயே வீடு கட்டி வாழ்ந்துருக்கலாம். ஆனால் அரசாங்கத்துடைய லோன் அப்ளை பண்ணி வாங்கி எங்களால் முடிஞ்ச அளவு இந்த கிராமத்தில் ஒரு வீட்டை கட்டி, கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடு இது. யாரோட காசுலேயும் கட்டலை, லோன் எங்கள் அப்பா இதுலேயும் அம்மா இதுலேயும் ரெக்கவரி செய்யப்பட்டு கட்டின, ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் கட்டின லோனு. இங்கே ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் நாங்கள் 2001 2 அப்பா ரிட்டையர் ஆகிட்டாங்க.